வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து 10 கிலோ ரொட்டி மாவு போட போகிறோம். பரோட்டா மாவு எப்படிங்கிற சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு 10 கிலோ போடுற அளவுக்கு மாவு போடுற அளவுக்கு பெரிய பேசினாக எடுத்துங்க. வட்டை வாளி மாதிரி இல்லை, பெரிய ஒரு வட்டை மாதிரி எடுத்துங்க. அதில் வந்து 4.5 to 5 லிட்டர் தண்ணி போட்டுக்கிட்டு சீனி போட்டுங்க. இப்போ போட்டுருக்க சீனி போட்டுக்காரு உள்ள ஒரு கை அளவு சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த கெட்டி பால் ஒரு 3/4 டப்பா போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி பால், இந்த கோல்ட் காயின் கெட்டி பால் கிடைக்கும். இது கார்னேஷன் தண்ணி பால். இந்த பாலையும் வந்து நல்லா ஒரு அரட்டின் அளவு நல்லா ஊற்றிக்கணும். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் எந்தளவுக்கு ஊற்றுறாருன்ட்டு. பாருங்கள் இந்தளவு நல்லா. அதுக்கப்புறம் 2 கை அளவு உப்பு, 2 கை அளவு போடணும். 10 கிலோ மாவுக்கு 2 கை அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்துக்கங்க. 10 கிலோ மாவுக்கு 2 முட்டை. மஞ்சள் ஒரு உடஞ்சி ஃபுல்லாக கலையிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளாந்தா, நம்ம ஊரில் டால்டா போடுவாங்க, இந்த மலேசியாவில் வந்து பிளாந்தா. இந்த பிளாந்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் தான் இதுவும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூங்கா மாஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 10 கிலோ மாவு பெட்டி சாவி. இந்த சாவி தான் திருமணம் எல்லா கடையிலும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாவி பிராண்டு இது நல்லாயிருக்கும். நல்லா தண்ணியை கலக்கிட்டு 10 கிலோ மாவையும் அதில் கொட்டிடுங்க. பாக்கெட்டை பிரித்து அதில் போட்டு கொட்டிடுங்க. பெரும்பாலும் வீட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க 10 கிலோ மாவு போட்டு. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் புதுசாக வேலைக்கு வர்றவங்க, மாவு போட கற்றுக்கிறவங்க, சின்ன டவுட் இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கங்க. கிலோ மாவு இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக வர வரை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறது தான் அதில் பெரிய வேலையை. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 5 லிட்டர் தண்ணி ஊற்றுறது, சீனி போடுறது, தண்ணி பால் கெட்டி பால் போடுறதுனா பெரிய வேலையே கிடையாது. இப்போ ஒரு பண்ணுறது தான் வேலை. பாருங்கள், அந்த மாவை போட்டு குத்தணும். கையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், 2 கை வலிக்க ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு அந்த தண்ணி வந்து 5 லிட்டர் தண்ணி அந்த 10 கிலோ மாவில் வந்து ஊறி கெட்டியாகி அது சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா குத்திக்கிட்டே இருக்கணும். 2 கையை வச்சு. இதுதாங்க விஷயம். இது கரெக்டாக செய்யலைன்னா, இந்த ப்ராசஸில் கரெக்டாக செய்யலைன்னா ரொட்டி அழகாக அவ்வளோ டேஸ்ட்டாக வராது, சாஃப்டாக வராது. இந்த மாதிரி மடித்து கொடுத்தணும். அப்போ தான் அந்த சாஃப்ட்டு கிடைக்கும். அந்த மைதா வந்து அடிபட தான் சாஃப்ட்டு கிடைக்கும். நல்லா மெத்துன்னு சாஃப்டானதுக்கப்புறம் ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அந்த மாவு செட் ஆகிறது, மாவு ஊறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாவு செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே வச்சிடணும் மாவை. உங்களுக்கு 20 நிமிஷம் கழிச்சு அந்த மாவை எடுத்து கத்தி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் வந்து பீடா போடலாம். இது வந்து பீடா போடுற ப்ராசஸ் சொல்லுவாங்க. அந்த உருண்டையாக பிடிச்சி போடணும். கட் பண்ணி அழகாக ஸ்லைஸ் கேக்கு மாதிரி கட் பண்ண வரும். பாருங்கள், பீடா சைஸ் பாருங்கள், உருண்டை சைஸ். இதுதான் கரெக்டான ரொட்டி. கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதை விட சிறுசாக நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா ரொட்டி சின்னமாக வரும். வீசுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதை விட பெருசாக போனாலும் பட்ஜெட் தாங்காது. ரெஸ்டாரண்ட் ஓனருக்குலாம் தெரியும். அதனால் வந்து சைஸ் இதுதான் சைஸ் பார்த்துங்க. சில பேர் இதே பெரிய சைஸ்ன்பாங்க. நம்ம ஊரில் இதை விட சின்ன சைஸ் போடுவாங்க. 10 கிலோ மாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பீடா 210 பீடா போடலாம். 210 அந்த உருண்டை போடலாம், ரொட்டி போடலாம் அப்படிங்கிற கணக்கு.
ஆவரேஜாக 200 பீடா 10 கிலோ மாவு. அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் பிளான் தான், அதை எடுத்து வட்டையில் ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த பீடா போட்ட ரவுண்டெல்லாம் வந்து எடுத்து தடவி அந்த இன்னொரு பாக்ஸில் வச்சு அடுக்குவார் இன்னொருத்தர். அந்த பிளாந்தா ஃபுல்லாக அந்த வட்டை பூரா அந்த பாக்ஸ் பூரா தடவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து அது கீழே வச்சுட்டு இப்போ அந்த பீடாவை எடுத்து அந்த பிளாந்தாவில் தடவி ஒவ்வொன்றா உருட்டி வைக்க போகிறார் அவர். 2 கையில் தடவிட்டார் பிளாந்தாவை. அப்போ தான் பீடா எடுக்கும்போது வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாந்தாவை நல்லா ஒட்டிக்கிட்டு வரும். உருட்டணும் அந்த ரவுண்ட் எடுத்து வால் எடுத்து 2 கையிலையும் வந்து நல்லா டால்டா மாதிரி அந்த வச்சுக்கிட்டு அந்த எண்ணெய் பசையோடு வச்சுக்கிட்டு அந்த வாலை உருட்டணும். எவ்வளோ உருட்டணும் பாருங்க பிளாந்தா. கையில் பீடா விட்டு உருட்டுறாரு. விட்டு வச்சிட வேண்டியதான் அப்படியே. ஆல்மோஸ்ட் ஒரு 210 பீடா வந்துருச்சு. அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சு. எடுத்து நீ ஐஸ் பெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஒரு 2-3 ஹவர்ஸில் வந்து ரெடி ஆயிரும் போடுறதுக்கு. 1 ஹவர்லேயே போட்டுடலாம். பட் இருந்தால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா ஒரு கொஞ்சம் நல்லா ஊறணும். ஊறி மாவு செட் ஆகணும், நல்லாயிருக்கும் ரொட்டி போடுறதுக்கு. ஸோ வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.